வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி வெங்காய சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து ஜீரகம் சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீள்வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கி விட்டுட்டு உப்பு, அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு, கருவேப்பிலை, 1-2 தட்டின வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது கருகுனாலும் தப்பு இல்லை, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போது வாசனைக்காக புதினா சேர்த்துருக்கேன். வெறும் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போது அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறையா போச்சுன்னா தக்காளி ஃப்ளேவர் வந்துடும். அதனால் அரை தக்காளி சேர்த்துருக்கேன். கிளறும்போது அங்கங்கே நல்லா தெரியும். அதுக்காக தான் வதக்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது எனக்கு உரப்பு பத்தாது, அதனால் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மறுபடியும் வெறும் சில்லி பவுடரும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுருள கிண்டிக்கிறேன். பச்சை மிளகாய் நான் ஏன் லாஸ்ட்டில் சேர்த்தேன் அப்படின்னா, அந்த நம்ம கிளறிட்டு சாதம் கிளறி எடுத்து சாப்பிடும்போது அது பச்சை கலரில் தனியாக தெரியும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சூடாக உப்பு போட்டு வடித்த சாதம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இறக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் தலை இருக்குல்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மிளகாய் பார்த்திங்களா, தனியாக தெரியும் பச்சை கலர், சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் லாஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேனக்கிழங்கோடு நான் சாப்பிட போகிறேன். திரும்பவும் முடிஞ்சது அப்படின்னா சந்திக்கலாம். அட்டகாசமான சுவையில் வெங்காய சாதம் ரெடி. தேங்க்யூ.